தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மைச் செய்தி. ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவதூறு வழக்கில் தாவேக அரசால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து வினோத் சூர்யா தொடர்ந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது குறித்த விரிவான விவரங்கள். பழனி கோயில் நில விவகாரத்துல இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களை அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டுக்கு வினோத் சூரியகுமாரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தார்கள். பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்கள்ல போலியாக மற்றும் அவதூறான தகவலை பார்ப்பதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் உதவியாளர் அளித்த புகார் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொது அமைப்பில் கீழ் குழுவிற்கு கலவரத்தை தூண்டும் வகையில செயல்படுவதா போன்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். அதுல அரசியல் உள்நோக்கத்துடன் தொடர்பட்ட வழக்கு என்றும் பேச்சுரிமை கருத்துரிமை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் பிரபல ஊடகவியலாளர் என்றும் கோவில் நில நிர்வாக முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என்ற உண்மையான நம்பிக்கையின் பேரிலும் தகவல்களின் அடிப்படையிலும் அந்த பதிவுகள் வெளியிடப்பட்டதாகும். அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்கும் உணர்வோ இல்லை என நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பும் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களை குரல் மதிப்பிட்ட வேண்டும் என்றும் அரசையோ அதன் அமைச்சரையோ இனமென விமர்சிப்பது அரசுக்கோ அல்லது பொது அமைதிக்கோ எதிரானது குற்றமாகாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். கோயிலுக்கு சொந்தமான சொத்து சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது என்பதோ அல்லது அமைச்சரின் உறவினருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதோ மதம், இனம், வசிப்பிடம், மொழி, சாதி அல்லது சமூகம் அல்லது சமூகத்தில இடையே பகை வெறுப்பை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவோ அல்லது ஊக்குவிப்பதாகவோ கூற முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார். அவதூறான தரக்குறைகள் வறுத்தலை கூறுவது அல்லது தவறான தகவல் வெளியிடுவது அதிகபட்சமாக தீயன சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை மட்டுமே தவிர அது ஒரு புலன் விசாரணைக்குரிய குற்றம் அல்ல என குறிப்பிட்ட நீதிபதி மனுதாரரை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். மனுதாரர் தினந்தோறும் காலையில சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடும் என்று அந்த மனு ஜாமீன் வழங்கி நீதிபதி கார்த்திகேயன் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.